கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட நம்ம வந்துட்டு சங்கீதம் 50 நாம் தியானிப்பதற்கு முன்பாக நாம் ஜெபித்து நம்ம ஆரம்பிக்கலாம். வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த எங்கள் அன்புள்ள நேச தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை விளைக்காம ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட புதிய நாளை புதிய ஜீவனை தந்து ஆண்டவரே உடைய கிருபையினால் நடத்துறீங்க. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அன்று பிதாவை ஒவ்வொரு சத்தியத்தை கொடுத்து நீர் வழி நடத்தி கொண்டு வருகிறீர். உங்களுக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளை கூட நீங்கள் ஆசீர்வதித்து தாங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே, உடைய அப்பா தகப்பனே, உடைய அன்பு எங்களை தாங்கி எங்களை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில கூட காலை வேளையில தகப்பனே பிதாவே, உடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் உடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே பிதாவே எங்களுக்கு பிரயோஜனமான சத்தியத்தை நீ தர முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. அடியை மறைச்சு நீங்கள் பேசுங்கப்பா. கேட்கிற ஒவ்வொரு உள்ளமும் தொடப்படத்தக்கதாக ஜெபிக்கிறேன். மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். சங்கீதம் 50 நாம் இன்னைக்கு நம்ம வந்துட்டு தியானிக்கலாம். சங்கீதம் 50 நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 23 வசனங்கள் வந்துட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே 1-6 வசனங்களை நம்ம பார்க்கும்போது தேவன் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி. அடுத்ததாக வசனம் 7-15 நம்ம வந்து வாசிக்க கேட்டோம் அப்படின்னா அதில் தேவனை நாம் எல்லா நேரங்களிலும் நினைக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், கூப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவனை நம்ம எல்லா நேரங்களும் நம்ம வந்துட்டு நினைக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த 7-15 நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து வசனம் 16-23 நம்ம பார்த்தோம் அப்படின்னா துன்மார்க்கனை குறித்து வந்துட்டு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் 50 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய தலைப்பு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆசாப்பின் சங்கீதம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஆசாப் வந்து யாருன்னு நம்ம வந்துட்டு முதலாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 நாளாகவும் வசனம் 16ஆம் அதிகாரம் வசனம் 4-5 நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்துட்டு 4-5 வசனத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்கிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான், அவர்களில் ஆசாப் தலைவன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். தாவீது வந்துட்டு ஒரு குழுவை வந்துட்டு நியமிக்கிறாரு. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக என்ன பண்ணணும் அவங்க அப்படின்னா தேவனுடைய நாமத்தை வந்துட்டு அவங்க பிரஸ்தாபம் பண்ணணும், துதிக்கணும், புகழணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை வந்துட்டு அவர் நியமிக்கிறார். அந்த குழுவினுடைய தலைவன் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆசாப். ஸோ இந்த ஆசாப் எப்படிப்பட்டவராக இருந்தாருன்னா தேவனை வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுறாரு, துதிக்கிறாரு, புகழுகிறவராக இருந்தார். ஸோ அவர் அப்படி இருந்ததுனால நம்மையும் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தேவனுக்குள்ளாக நம்மளும் தேவனை வந்து துதிக்கணும், ஜெபிக்கணும் அப்படின்றது உற்சாகப்படுத்தும்படியாக இந்த சங்கீதத்தை அவர் வந்து எழுதுறாரு. இன்னொரு காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதத்தை எழுதுவதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மைண்டில் என்ன வச்சு இந்த சங்கீதத்தை எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபாகமும் 31ஆம் அதிகாரம் வசனம் 10-13 நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே வாசிக்கலாம். விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையில் உன் தேவனாகிய கர்த்தரை தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கும் அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான். இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோசே வந்து நம்ம வந்துட்டு அவர் மரிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா மோசேட்ட நியாயப்பிரமாண சட்டத்தை கொடுத்து என்ன பண்ணுறாருன்னா 7 வருஷத்துக்கு அதனுடைய முடிவில் ஒவ்வொரு 7 வருஷத்தின் முடிவில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வந்துட்டு எல்லா ஜனங்களும் கூடி இருக்கும்போது ஸ்திரீகளும் புருஷர்களும் அந்நியர்களும் கூடி இருக்கும்போது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிங்க. அப்படி அவங்க இவங்க முன்னால் வாசிக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னை கம்ப்ளீட்டாக மறந்துடுவாங்க, எனக்கு கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டாங்க, அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போயிடுவாங்க, இதை தயவு செஞ்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மோசே மூலமாக இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாங்க. 7 வருஷத்துக்கு ஒரு தடவை நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆண்டரை நம்ம மறக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம வந்துட்டு ஆண்டரை தேடக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சங்கீதத்தை எழுதுகிறாரு. நெகேமியா காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகேமியா காலத்தில் 8ஆம் அதிகாரத்தில் எஸ்ரா நெகேமியா தலைமையில் வந்துட்டு இது வாசிக்கப்படுது. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்க தரிசனமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளக்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும்
ஜனங்களுக்கு விளக்கம் காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி, அலாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். இங்க இந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாபிலோன் தேசத்துல 70 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்க இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து தேவாலயம் அலங்கெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க நியாயப்பிரமாணம் புத்தகம் வந்துட்டு எல்லாரும் நிக்க வச்சு அங்க வாசிக்கிறாரு. எஸ்ரா வந்துட்டு அர்த்தம் சொல்றாரு. அதை அவங்க வந்து வாழ்நாட்கள் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு கேட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல, அதில் உள்ள அந்த காரியங்கள்லாம் கேட்டிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் வந்துட்டு அங்கே எஸ்ரா அவர் வந்துட்டு வாசிக்கிறாரு, அர்த்தம் சொல்றாரு. எல்லாரும் அதை கேட்டு என்ன பண்றாங்கன்னா ரொம்ப குத்தப்பட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அழுகுறாங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டு அங்கே அவங்களுக்கு ஆறுதல் படுத்துறாங்க. அவங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து அவனுடைய நியாயப்பிரமாணத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை கேட்டு எல்லாருமே அவங்களுடைய உள்ள எல்லாம் என்ன பண்ணுறதுன்னா ஆண்டவரை துதிக்கிற காரியங்களை வந்துட்டு இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே எப்படி வந்துட்டு ஆசாப் வந்துட்டு அவர் எப்படி தேவனை துதிச்சாரோ அதே போல எல்லா ஜனங்களும் வந்து துதிக்கணுன்றதுக்காக இந்த சங்கீதத்தை வந்துட்டு அவர் வந்துட்டு எழுதியிருக்கிறார். இப்போ தொடர்ந்து நம்ம சங்கீதம் 50 அந்த அதிகாரத்துக்குள்ள நம்ம வந்து கடந்து செல்லலாம். வசனம் 1 to 6 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவன் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இங்க வசனம் 50ஆம் சங்கீதத்துல 1, 4, 5, 6 நம்ம வந்து வாசிச்சோம் அப்படின்னா, இங்க வந்துட்டு வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து உரைக்கிறது என்ன அப்படின்னா, வந்துட்டு சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். 4ஆம் வசனம், அவர் தம்முடைய ஜனத்தை நியாயத்திற்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே நியாயாதிபதி. இங்க வந்துட்டு தேவன் வந்து ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படியாக நியாயத்திற்கு ஒரு நாட்கள் வந்துட்டு இருக்கு. அந்த நாட்கள்ல தேவன் வந்துட்டு என்ன பண்றாரு, சிம்மாசனத்துல உட்கார்றாரு. அவர் உட்காரும் போது அவர் என்ன பண்றாருன்னா வானங்களை அவர் வந்துட்டு கூப்பிடுறாரு, அழைக்கிறாரு. அங்க பூமியை வந்துட்டு அவர் கூப்பிடுறாரு, பரிசுத்தவான்களை அவர் கூட்டுறாரு. ஸோ வானங்கள்னும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் வந்துட்டு இங்க சங்கீதம் 19 கூட எழுதப்பட்டிருக்கிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். வானங்கள் பவுல் வந்துட்டு 3ஆம் வானம் வரையிலும் வந்துட்டு அவர் போய் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ வானம் வராது, வானங்கள்னு வரும்போது ஸோ இதெல்லாம் நம்மளுக்குலாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அங்கே வானங்கள் பூமியெல்லாம் வந்துட்டு அவர் கூப்பிடுறாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியிலிருந்து அந்த மனிதர்கள்லாம் இப்போ இல்லை, தலைமுறையாக வந்துட்டு எல்லா ஜனங்களும் அழிஞ்சு போயிட்டாங்க, மறிச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜென்ரேஷன் தான் நம்ம. ஸோ ஆனால் அப்போ வந்து இருக்கக்கூடியது அவருடைய சிருஷ்டியான இந்த வானங்கள் பூமி இதெல்லாம் வந்துட்டு அவருடைய சிருஷ்டியானது இது. ஸோ இதெல்லாம் ஆண்டு வந்துட்டு எதுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னா, அவருடைய ஒரு மகிமையாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஆண்டு என்ன பண்ணுறாருன்னா அதெல்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் கூட்டுற காரியங்கள் நம்ம வந்து பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம வந்துட்டு இந்த சின்ன ஒரு உதாரணத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோர்ட்டுன்னும் போது சபையெல்லாம் வந்து கூட்டியிருப்பாங்க. வந்துட்டு குற்றவாளிங்க இருப்பாங்க, அப்புறம் போலீஸ் இருப்பாங்க, வக்கீல்கள்லாம் இருப்பாங்க, வாதாடுறவங்க இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு நிறைஞ்சது தான் ஒரு கோர்ட்டு. அந்த நீதிபதி வந்துட்டு உள்ளே என்டர் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சபையே அப்படியே எழும்பி நிற்கும். வந்துட்டு அந்த நீதிபதிக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு கணம் வந்துட்டு ஒரு ஹானர் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு உட்காருவாங்க. ஸோ வந்துட்டு இங்கே உலக பிரகாரமாக வந்துட்டு ஒரு நீதிபதி வந்துட்டு எவ்வளோ ஒரு மதிப்பிற்குரியவராக இருக்கிறார் அப்படிதான் எல்லாருக்கும் தெரியும் அது. ஸோ வந்துட்டு ஒரு மதிப்பிற்குரியவராக இருக்கிறார் உலக பிரகாரமாக. இங்கே வந்துட்டு ஒரு நீதிபதி வந்துட்டு ஒரு மதிப்பிற்குரியவராக இருக்கிறார். ஆனால் சர்வத்தையும் அவர் வந்துட்டு சிருஷ்டிச்சு இருக்கிறார். அவர் எந்த அளவுக்கு வந்துட்டு அவர் மகிமைப்படணும், அவர் வந்துட்டு சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அவர் வந்துட்டு அவர் நியாயம் தீர்க்கும் போது அவர் ஒரு மகிமையாய் வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார், அங்கே வந்துட்டு அமருவார். 2ஆம் வசனத்தில் நம்ம வந்து வாசித்தோம் அப்படின்னா, பூரண வடி உள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிறார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 1:2. ஸோ அவர் ஒரு பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார், அவர் பிரகாசம் உள்ளவராக இருக்கிறார், ஒரு மகிமை நிறைந்தவராக, ஒரு பிரகாசம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சிம்மாசனத்தில் உட்கார்றாரு. அவருடைய சந்நிதியே வந்துட்டு ஒரு பிரகாசம் நிறைந்ததாக வந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ தேவன் வந்துட்டு ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறாரு. அவர் வந்துட்டு ஒரு பிரகாசம் நிறைந்தவராக, இதில் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாக வந்துட்டு இதில் எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சங்கீதம் 96:13 நம்ம வந்து வாசித்தோம் அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ஆண்டு வந்துட்டு ஒரு நியாய தீர்ப்பு நாட்கள் ஒரு நியாயம் தீர்ப்பாரு. அப்போ அவர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருப்பாரு. அவருக்கு முன்பாக நம்ம வந்துட்டு ஒரு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக நம்ம வந்துட்டு அங்கே நம்ம காணப்படுவோம். அந்த நாளில் நம்ம வந்துட்டு ஒரு பயமும் ஒரு திகிலும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா,
ஆண்டவரோடு வந்துட்டு நல்ல ஒரு உறவுல நம்ம வந்துட்டு இப்போ நம்ம வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா அந்த நாட்களில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன். பெரிய அங்கிள் பெரிய ஆண்டி வந்துட்டு நம்ம ஹாஸ்டல் வந்துட்டு சும்மா விசிட் பண்ணணும்னு சொல்லி தைலாப்புறம் அல்லது எல்லா ஹோமும் வந்துட்டு அவங்க விசிட் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு அவர் வரும்போது ஸ்டாஃப் மீட்டிங் சொல்லி ஒன்று வைப்பாங்க. வந்துட்டு அதில் நம்ம வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஸ்டாஃப்லாம் வந்துட்டு கூடணும். ஸோ நானும் வந்துட்டு ஸ்டாஃபாக இருந்ததுனால அங்கே கூடும்போது எனக்குள்ள நிறையா பயங்கள் இருக்கும். சில ஸ்டாஃப் அப்படி தான் பயந்து என்ன சொல்ல போகிறாங்களோ அங்கிள், ஏன் சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு காணப்படும். ஒரு பயம் இருக்கும். ஆனால் அங்கிளோட நல்ல ஒரு உறவில் இருக்கிறவங்க, டச்சில் இருக்கிறவங்க, நல்ல ஒரு தப்பே செய்யாதவங்க வந்துட்டு அந்த இடத்துல அவங்க பயப்படவே மாட்டாங்க. அவங்க வந்துட்டு நம்ம கரெக்டாக இருப்பாங்க அவங்க. அதனால அங்கிளுக்கு அவங்க பயப்பட மாட்டாங்க. தைரியமாக வந்து அவங்க வந்து உட்காருவாங்க. அங்கிள்கிட்ட நல்லா ரிப்ளை பண்ணுவாங்க. நல்லா வந்து இருக்கும். ஒரு அப்பா வந்துட்டு ஹெட் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் வச்சாலும் சரி, ஒரு படப்படப்பு இருக்கும், வந்துட்டு ஒரு பயம் இருக்கும். வந்துட்டு ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் இதை நான் சொன்னேன். நம்ம வந்துட்டு ஒரு ஆண்டவரோடு ஒரு ஒரு நல்ல ஒரு உறவு இல்லை அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்த நியாய தீர்ப்பு நாட்களில் நமக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு இருக்கும். இதே நம்ம ஆண்டவரோட நல்ல ஒரு உறவு இருந்துச்சு அப்படின்னா எந்தவித பயமும் நம்ம வந்துட்டு படமாட்டோம். கணக்கு ஒப்புவிப்பதற்கு நல்ல ஒரு சரியான ஒரு காரியமா இருக்கும். ரீசெண்டாக ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். ஒரு சர்ச்சு இருக்கு. அந்த சர்ச்சை போய் பார்க்க போகிறோம். அந்த சர்ச்சுக்கு முன்னால் வந்துட்டு 2-3 ஸ்திரீ என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வருங்கள்கிட்ட நான் செகண்ட் கம்மிங் பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. முஸ்லீம்காரங்க வராங்க, அவங்கள்ட்ட சொல்லணுன்றாங்க. அவங்க வந்துட்டு அதை இல்லை நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு அவங்க ஷேர் பண்ண அவங்க வந்துட்டு விரும்புகிறாங்க. அவங்க ஒரு வேளை நான் நினச்சேன் பார்ப்பா, நான் இந்த மாதிரிலாம் ஆண்டவரே உங்களுக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கு ஒப்புவிப்பாங்க அந்த நாட்களில். ஸோ நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எனக்கு வருத்தமாச்சு. ஸோ ஆண்டருடைய வருகை நாட்களில் நம்ம வந்துட்டு கணக்கு ஒப்புவிக்கணும். அவருக்காக என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு நல்ல ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்க்குறோம். அவர் வரும்போது இப்போ ஒரு கிருபை நாட்கள் நம்ம இருக்கோம், பயன்படுத்திக்கணும். பரிசுத்தமாக நம்ம வாழணும். பாவத்தை செஞ்சுக்கிட்டே நம்ம வந்துட்டு வாழ்ந்து அப்படியே இந்த கிருபை நாட்கள் நம்ம கடந்து போயிடுச்சு அப்படின்னா நியாயத்தீர்ப்பு நாட்களில் கணக்கு ஒப்புவிக்கும் போது நம்ம எப்படி நம்ம நிற்போம், வெறுங்கையாக நம்ம நிற்போம். ஸோ அதனால நம்ம வந்துட்டு ரொம்ப கவனமாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம நம்ம அந்த நியாயத்தீர்ப்பு நாட்களில் நிற்கணும். அதுக்கு அப்படின்னா நம்ம தயாராகிடணும். ஆண்டரோட நல்ல ஒரு உறவில் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராகிடணும். அடுத்ததாக நம்ம வந்துட்டு தொடர்ந்து நம்ம இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது 1-6 நம்ம வந்து பார்த்துட்டோம். தேவன் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7-15 நம்ம வந்து வாசித்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு நம்ம எப்பவுமே தேவனை நம்ம நினைக்கணுமா, ஜெபிக்கணுமா, துதிக்கணுமா, அவரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பவுமே ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு கூட போடப்பட்டிருக்கிறது. 14 அப்படிதான் நம்ம தேவனுக்கு வந்துட்டு ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு போடப்பட்டிருக்கு. தொடர்ந்து அதே சங்கீதத்துல 23ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம வந்துட்டு நல்லது நடந்தாலும் சரி நம்ம தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். ஒரு 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 கஷ்டம் வந்தாலும் நம்ம தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவரே இந்த நன்மையான காரியங்கள் நடந்திருக்கு, ஆண்டவரே நமக்கு நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணுமா, ஸ்தோத்திர ஏசப்பா அப்படின்னு சொல்லி சொல்லணுமா. கஷ்டம் வரும்போது நம்ம வந்துட்டு ஸ்தோத்திரம் நம்ம சொல்லும்போது அது தேவனுக்கு என்னவா இருக்கு, மகிமையா இருக்கு. என்ன ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தேவனை நம்ம மகிமைப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும், ஸ்தோத்திரம் சொல்லுகிறவர்களா நம்ம வந்துட்டு இருக்கணும். தொடர்ந்து நம்ம 15ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஒரு ஆபத்துன்னும் போது நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா ஆண்டரை கூப்பிடுறதே இல்லை. என்னடா எனக்கு இந்த வேதனை அப்படின்னு சொல்லி கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம முறுமுறுக்கிறோம். ஆண்டரை நம்ம கூப்பிடுறதே இல்லை. ஒரு நல்ல தேவ மனுஷன் ஆண்டரை வந்து கூப்பிடுவான். ஆண்டர் அந்த ஆபத்துல இருந்து, அந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்து, நெருக்கத்துல இருந்து ஆண்டர் என்ன பண்ணுவார், அவனை விடுவிப்பாரு. அவன் அதை உணர்வான். ஆண்டவரே இதை நீங்க வந்துட்டு எனக்கு நீங்க விடுவிச்சிருக்கீங்க ஆண்டவர், விடுதலை கொடுத்துருக்கீங்க ஆண்டவர், இந்த ஆபத்து நேரத்துல உன்னை கூப்பிட்டா எனக்கு நீங்க காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டர் நோக்கி அவன் என்ன பண்றான், மறுபடியும் நன்றி சொல்லி ஆண்டர் வந்து மகிமைப்படுத்துற காரியங்கள் வந்து இங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா, மோசே அப்புறமா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே அடிமையா இருந்து அந்த எகிப்துல இருந்து விடுதலையாகி அவங்க என்ன பண்றாங்கன்னா பிரவேசிச்சு வராங்க. சிவந்த சமுத்திரம் வந்துட்டு இருக்கு. அவங்க நடுவில் மாட்டிக்கிறாங்க. பார்வோன் சேனை வந்துட்டு இருக்காங்க, நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. உடனே ஜனங்கள் என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. அவங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணிருக்கணும், ஒரு ஆபத்துன்னும் போது அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஆண்டரை நோக்கி கூப்பிட்டுருக்கணும். அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்றாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. நியாயமானு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. எத்தனை அற்புதங்கள் ஆண்டர் வந்துட்டு செஞ்சிருக்கிறாரு. அந்த ஜனங்கள் வந்துட்டு ஆண்டரை அவங்க நோக்கி கூப்பிடவே இல்லை, முறுமுறுத்தாங்க மோசேக்கு விரோதமாக. ஆனா ஒரு நல்ல தேவ மனுஷன் மோசே என்ன பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டரை நோக்கி கூப்பிடுறாரு. அவர் ஆண்டரை நோக்கி கூப்பிட்டதுனால அந்த ஆபத்து நேரத்துல அந்த சமுத்திரமே என்ன பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு வழியை விட்டுச்சு, பாதை காட்டுச்சு. வெட்டாந்தரையில நடந்து போறாங்க, அக்கறைப்படுறாங்க. பார்வோன் சேனை எல்லாமே இந்த சமுத்திரத்திலே அவங்க மறிச்சு போயிடுறாங்க, மாண்டு போயிடுறாங்க.
உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஆபத்து நேரத்தில் ஆண்டு எங்களுக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லி மோசே, அந்த ஜனங்க, மிரியாம் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க, துதிக்கிறாங்க. தொடர்ந்து அங்கிருந்து பிரயாணப்பட்டு போறாங்க. ஒரு 3 நாள் பிரயாணப்பட்டு போறாங்க. வனாந்திரம் பிரயாணப்பட்டு போறாங்க. சூர் வனாந்திரத்துக்கு அவங்க வந்துடுறாங்க. 3 நாள் எதை எதிர்பார்த்து போறாங்க அப்படின்னா, தண்ணி இல்ல, ஒண்ணும் இல்ல. அந்த காட்டுல தண்ணியை எதிர்பார்த்துட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. தூரத்தை தண்ணி பார்த்துடுறாங்க. போய் அப்பாடா தாகத்துல இருக்கிறாங்க. போய் தண்ணி குடிக்கலான்னு போனா, தண்ணி குடிக்கும்போது எப்படி இருக்குன்னா, கசப்பா இருக்கு. தண்ணி தாகமா இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு வெயில்ல இருந்து நம்ம தாகமா இருக்கும்போது எவ்வளவு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாலும் அப்படியே மடக்கும் நல்லா குடிப்போம். தாகம் எடுக்கும் போதெல்லாம் குடிப்போம். 3 நாட்கள் தாகமா இருந்த அந்த ஜனங்கள் அதை போய் குடிக்கும் போது கசப்பா இருக்கு. அதுக்கு பேர் மாறான்னு வைக்கிறாங்க. மாறானா கசப்பு. ஸோ அந்த தண்ணி அவங்க குடிக்கும்போது ரொம்ப எரிச்சல் அடைஞ்சு கவலைப்பட்டு மோசேக்கு விரோதமாக தான் என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஆனா அந்த மனுஷன் மோசே தேவன் நோக்கி கூப்பிடுறான். நேரங்களும் அந்த மனுஷன் நீங்க பாருங்க, தேவ மனுஷனை ஆண்டர் நோக்கி தான் கூப்பிடுறாரு. ஆபத்து நேரணும் போது முறுமுறுக்கல. அந்த ஜனங்க மற்ற ஜனங்களை போல அவன் முறுமுறுக்கல. ஆண்டர் நோக்கி கூப்பிடுறான். ஒரு மரத்தை காண்பிக்கிறாரு. போடுறாங்க. மாறாவன் தண்ணி கசப்பான தண்ணி மதுரமா மாறுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஸோ நம்ம எல்லா நேரங்களும் நம்ம ஆண்டர் என்ன பண்றோம், முறுமுறுக்கிறோம். ஸோ நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஆண்டர் நோக்கி நம்ம பண்ணணும், ஜெபிக்கணும், ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் கூட நம்ம கத்துக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம் அப்படின்னா அவரும் காலை மாலை அவர் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தார். அதே போல நம்மளும் இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, தானியேலை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சிங்க கவியில போட்டெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், ஜெபிப்பேன். ஆபத்துனும் போது நான் ஆண்டர் கூப்பிடுவேன். சாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ, இந்த சிலை வழிபாடு நான் பண்ணவே மாட்டேன். அது என்னாலும் சரி, என்னை எரிக்கிற அக்கினி சூழல போடுங்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அவர் ஆண்டு என்னை காப்பாற்றினாலும் பரவாயில்ல, காப்பாற்றினாலும் பரவாயில்ல, எனக்கு போடுங்க, கவலை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஜெபிக்கக்கூடியவர்களாக, ஒரு ஆண்டரை நினைக்கக்கூடியவர்களாக, என்ன வந்தாலும் சரி நான் ஆண்டரை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க வாழ்க்கையில் அப்படி இருந்தாங்க. ஸோ நம்ம இந்த காரியத்தில் நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே நம்ம ஆண்டரை நம்ம மறக்கவே கூடாது. நம்ம மறந்துடுறோம், சில சமயம் நம்ம மறந்துடுறோம். நானும் நிறைய டைம் நான் மறந்துருக்கிறேன், போராடுவேன். நம்ம கலங்க தேவையில்லை, நமக்காக ஆண்டவர் இருக்கிறார். ஸோ நம்ம நம்ம ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணி துதிச்சு ஆண்டருக்குள்ளே நம்ம பிரவேசிப்போம். நம்ம இந்த வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆதியில ரட்சிக்கப்பட்ட புதுசுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம ஆண்டருக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம இருந்திருப்போம். 4ஆம் வசனத்துல, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். நீ முந்தி இருந்தப்பா, நல்லா இருந்த என்னோட, ஆனா இப்ப நீ அப்படி இல்லப்பா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்றோம், ரொம்ப தூரமா இருக்கிறோம். ரொம்ப தூரம் ஆண்டருக்கு நமக்கும் முன்னால நம்ம ஆண்டருக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம இருந்திருப்போம், ஆனா இப்போ நம்ம அந்த அளவுக்கு நம்ம இருந்திருக்க மாட்டோம். ஒரு சிலர் அப்படி இருக்கலாம், ஒரு சிலர் அப்படி இருக்காம இருக்கலாம். ஸோ அதனால ஆண்டவர் இந்த வசனங்களை இந்த நாளில் கொடுக்குறாரு. ஸோ ஆண்டருக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு பிளவு தூரம் இருக்கு. ஸோ அது என்ன காரணத்தினால அது வந்துச்சு, அதை கண்டுபிடிச்சு அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் என்னோட நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு 5ஆம் வசனத்துல. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை என்ன பண்ண செய்வாயாக அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக நம்ம ஆண்டுட்டு போகணும். நம்ம ஆதியில நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி இருந்தோமோ, எப்படியெல்லாம் நம்ம இருந்தோமோ அப்படியே நம்ம மீண்டுமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம். தேவனை நெருங்கி நாம் தேவனை துதிக்கக்கூடியவர்களாக, ஜெபிக்கக்கூடியவர்களாக, சக மனிதர்களோடு அன்பாய் நம்ம நடந்து கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தொடர்ந்து நாம் அடுத்த ஒரு பகுதியை நாம் பார்ப்போமானால், 16 23 வசனங்களை நம்ம பார்க்கும்போது அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு துன்மார்க்கனை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் எப்படி இருக்கான் அப்படின்னா, 18ஆம் வசனத்துல, திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடு உனக்கு பங்குண்டு. துன்மார்க்கன் ஒரு திருடுற காரியம், அவனோட அவன் ஒரு சம்பந்தம் வச்சிருக்கிற காரியம், அதுக்கப்புறம் விபச்சாரம் செய்யக்கூடியவனா இந்த துன்மார்க்கன் காணப்படுறான். இங்க யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 14-15 வசனத்துல கட்டளைகள்ல 7ஆம் கட்டளையும் 8ஆம் கட்டளையும் எழுதப்பட்டிருக்கிறது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதை கீழ்ப்படியாம இதை செய்கிறவனாக இந்த துன்மார்க்கன் காணப்படுறான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். தொடர்ந்து 19-20 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். துன்மார்க்கனை குறித்து சொல்றார் ஆண்டவர், உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது, நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். நம்ம இங்க துன்மார்க்கனை பார்த்தோம் அப்படின்னா,
அவன் என்ன பண்றான்னா கூட இருக்கிற சகோதரர்களுக்கெல்லாம் வந்துட்டு குறை சொல்றது, அவனுக்கு விரோதமா பேசுறது, வந்துட்டு அவங்க தன்னுடைய கூட பிறந்தவனுக்கு அவன் அவதூறா பேசுறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வந்துட்டு அந்த துன்மார்க்கன் செய்யற காரியங்களை இங்க எழுதப்பட்டிருக்கிறது. சோ இங்க வந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு மத்திய 5ஆம் அதிகாரம் வசனம் 23, 24 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. காணிக்கையை போடுறது பெரிய விஷயம் இல்ல. நம்ம நம்ம யார்கிட்டயாவது நம்ம பேர்ல யாருக்கையாவது ஏதாவது குறை இருக்கா, யாருக்கு விரோதமா நம்ம வந்துட்டு நம்ம நடந்துட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு அவங்கள்ட்ட போய் ஒப்புரவாகி அதுக்கப்புறம் முழு சம்மதத்தோட நம்ம காணிக்கை செலுத்துறது தான் ஆண்டருக்கு என்ன பண்றது ஒரு பெரிய ஒரு பிரியமா இருக்கு. ஸோ அதனால காணிக்கை நம்ம போடுறதுனால பெரிய விஷயம் இல்லை. நம்ம கூட இருக்கிற எல்லாரோட நம்ம என்ன பண்ணணும், அன்பா இருக்கணும். நம்ம சகோதரர் எல்லாரையும் நம்ம நேசிக்கக்கூடியவர்களா இருக்கணும். யாருக்குள்ளே நமக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட நம்ம ஒப்புரவாகி அதுக்கப்புறம் ஆண்டுக்கு நம்ம காணிக்கை செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க வசனம் எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த துன்மார்க்கன் அப்படி இல்லாம இருக்கிறான். நீங்க தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த துன்மார்க்கன் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சில ஊழியக்காரங்க வந்துட்டு இந்த துன்மார்க்கமான செயல்களை செய்கிறார்கள். 17ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். அந்த ஆணுடைய வார்த்தைகளை வந்துட்டு அவன் மதிக்கிறதே இல்லை, பின்னாக எரிந்து போடுறான். ஊருக்கு ஒரு உபதேசம், வீட்டுக்கு அது வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு அவன் ஃபாலோ பண்ணாம வந்துட்டு அவன் காணப்படுறான். நிறைய ஊழியக்காரங்க வந்துட்டு இந்த பாவங்கள்லாம் துன்மார்க்கமான செயல்கள்லாம் அவங்க வந்துட்டு செய்யறாங்க வந்துட்டு. ஆனா வந்துட்டு அவங்க ஆணுடைய வார்த்தையை வந்துட்டு சொல்றாங்க. 16ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவனுடைய பிரமாணங்களை வந்துட்டு நீ வந்துட்டு எடுத்துரைக்காத அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. மற்றவங்களுக்கு சொல்லாத, நீ என்னுடைய உடன்படிக்கை வாய்னாலே நீ சொல்லாதரா அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு துன்மார்க்கனை பார்த்து. ஆனா நிறைய ஊழியக்காரங்க வந்துட்டு பாவத்தை செஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவனுடைய வார்த்தையை வந்துட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மற்றவங்களுக்கு உபதேசிக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு அதை வந்துட்டு அதை வந்துட்டு பின்பற்றாதபடி வந்துட்டு அவங்க காணப்படுறாங்க. தவறான காரியங்கள், விபச்சாரம் செய்யக்கூடிய காரியங்கள், திருடரோடு வந்துட்டு ஒப்பிட்டு போய் அவங்களோட ஒத்து போறது காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் சகோதரருக்கு விரோதமா பேசுறது, குறை சொல்றது, இப்படிப்பட்ட காரியங்களை வந்துட்டு அவங்க செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்போ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம துன்மார்க்கமா வந்துட்டு இந்த மாதிரி செயல்கள்லாம் நம்ம செய்யாம ஒரு தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், நம்ம துன்மார்க்கமான செயல்கள் நம்ம இடத்தில் இல்லாதபடி பரிசுத்தமான ஆண்டு விரும்பக்கூடிய ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். நம்ம வந்துட்டு இந்த சங்கீதத்தை வந்துட்டு ஓவராலா 1 to 23 வசனங்கள் வரையும் நம்ம வந்துட்டு தியானிச்சாச்சு. ஓவராலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆசாப் வந்துட்டு மெயினா நம்ம வந்துட்டு எப்பவுமே நம்ம துதிக்கணும், பாவங்களை விட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டரை நம்ம துதிக்கணும், ஜெபிக்கணும். ஒரு நாள் வந்துட்டு நியாய தீர்ப்பு வரும், அந்த நாட்கள் ஆண்டுக்கு முன்பாக நம்ம வந்துட்டு நிற்க போறோம். இந்த கிருபை நாட்கள் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்றாருன்னா இங்க ஆசாப் வந்துட்டு நம்மளுக்கு முன்வைக்கிறாரு. ஒரு சின்ன ஸ்டோரி நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு 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 குற்றவாளி இருக்கிறான். அவன் வந்து என்ன பண்றான்னா ஒரு தப்பு பண்ணிட்டே இருப்பான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா திருடுறான். அவன் திருடி மறுபடியும் திருடுறான். அவன் என்ன பண்றான்னா அவனை கூட்டு போய் போலீஸ் எல்லாம் அவனை பிடிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா கோர்ட்ல வந்து நிப்பாடுறாங்க. அந்த குற்றவாளி அந்த கூண்டில் வந்துட்டு அவன் நிக்கிறான். அவனுக்காக ஒரு வக்கீல் என்ன பண்றாருன்னா வாதாடுறாரு. வந்துட்டு என்ன பண்றாருன்னா அந்த அந்த வக்கீல் வந்துட்டு அவனுக்காக வாதாடி அவனை வந்துட்டு அந்த அந்த தண்டனையில இருந்து அவனை விடுவிச்சு அவனை வந்து என்ன பண்ணிடுறாரு, காப்பாத்தி அனுப்பிடுறாரு. சரி, எனக்காக ஒரு வக்கீல் இருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், இந்த குற்றவாளி துணிகரமா அந்த பாவத்தை வந்துட்டு அவன் செய்யறான். செஞ்சு மறுபடியும் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு வந்து அந்த குற்றவாளி கூண்டில் வைக்கிறாங்க. வக்கீல் வந்துட்டு அவனுக்கு வாதாடுறாரு. அவன் மறுபடியும் அவனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம மறுபடியும் போயிடுறான். இப்படி அவன் அடிக்கடி வந்துட்டு இந்த பாவத்தை செஞ்சு மறுபடியும் அந்த குற்றவாளி கூண்டில் நிற்கும் போது அந்த வக்கீல் வந்துட்டு அவனுக்காக வாதாடி அவனை வந்து காப்பாத்துறாரு. ஆனா இவன் கொஞ்சம் கூட உணராம மனம் திரும்பாம மறுபடியும் அந்த திருட்டுத்தனத்தை அவன் பண்ணிட்டே இருந்ததுனால அவன் வந்துட்டு எனக்காக தான் வக்கீல் இருக்காரு, அவர் வாதாடிக்குவாரு அப்படின்னு சொல்லி அந்த தைரியத்துல மறுபடியும் அந்த பாவத்தை செஞ்சுட்டு அந்த குற்றவாளி கூண்டில் நிற்கும் போது அவன் வந்துட்டு எனக்காக வாதாடுற அந்த வக்கீல் அவன் தேடுறான். அந்த இடத்துல அந்த வக்கீலை காணல. எங்க இருக்கிறாரு அந்த வக்கீல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் ஒரு நீதிபதியா வந்துட்டு அவருடைய சீட்ல வந்துட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த நேரத்துல வந்துட்டு அவன் செஞ்ச அவன் பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே தண்டனை வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு கொடுக்கப்படுறது நம்ம வந்துட்டு பார்க்குறோம். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு இந்த கிருபை நாட்கள் இருக்கிறதுனால நம்ம பாவத்தை செஞ்சு இப்போ நம்மளுக்கு தண்டனை இல்லைன்னு சொல்லி அது நம்ம ஒரு சாதகமாக அதை நம்ம ஒரு ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு செஞ்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக வந்துட்டு பாவத்தை செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இப்படி ஆண்டுடைய வெளி தோற்றத்தில் நம்ம வந்து ஓகே நம்ம ஆண்டுடைய ஊழியக்காரங்களாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம நல்லா பரிசுத்தமாக இருக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய பின்விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். நியாய தீர்ப்பு நாட்களில் ரொம்ப மோசமான ஒரு நிலையில் வந்துட்டு கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் இதை நம்ம பயன்படுத்திட்டு பரிசுத்தமாக வாழ்ந்து வந்துட்டு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு உறவோடு தேவனோட நல்ல ஒரு உறவோடு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா
நம்ம வந்துட்டு நியாயத்தீர்ப்பு நாட்களில் எந்தவித பயமும் இல்லாதபடி நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடியவர்களாக நரகத்துக்கு போகாதபடி தேவனுக்குள்ள நம்ம வந்துட்டு இந்த நாட்களில் நம்ம வாழ்ந்து இந்த கிருபை நாட்களை நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த குற்றவாளி வந்துட்டு அவன் மனம் திரும்பி இருக்கலாம், அவன் பயன்படுத்தாம அப்படியே வந்து இருந்ததுனால அவன் எப்படி நியாயத்தீர்ப்புக்குள்ளானானோ அதே போல நாமளும் வந்துட்டு நியாயத்தீர்ப்புக்குள்ளாகாதபடி நம்ம இந்த நாட்களை கிருபை நாட்களை பயன்படுத்தி பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனோட உறவை வச்சு நல்லா துதிச்சு ஜெபிச்சு ஆண்டு பிள்ளையை நம்ம நடந்து கொள்வோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் ஜெபித்து இந்த செய்தியை நாம் முடிப்போம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய அன்றைய உண்மை துதிக்கிற மாதிரி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜெபிக்கிற மாதிரி நீர் பெரியவர் ஆண்டவரே, உண்மை துதிக்கிற மாதிரி ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில கூட அப்பா ஒவ்வொரு நாளிலும் பிதாவி அப்பா நீர் வழி நடத்துகிறீர் ஆண்டவரே, எல்லா ஆபத்துக்கும் விலக்கி பாதுகாக்கிறீர் ஆண்டவரே, நீர் பெரியவர் அப்பா. அப்பா எங்களை அப்பா தகப்பனே இந்த உலகத்துல நேசிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா அப்படின் போது தகப்பனே பிதாவே ஆண்டவரே ஒரு சிலர் இருக்கலாம் ஆண்டவர் பிதாவி அப்பா. ஆனாலும் உண்மை காட்டிலும் தகப்பனே பிதாவி யாரும் எங்களை நேசிக்க முடியாதப்பா ஆண்டவரே. ரொம்ப நேசிக்கிறீங்க ஆண்டவர் பிதாவே ஆண்டவரே, எல்லா ஆபத்துக்கும் எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. ஒருவேளை ஆபத்து வந்தாலும் சரி தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரே அதிலிருந்து விடுவிக்கிற ஒரு கர்த்தரா இருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. ஒரு ஜீவனுள்ள தேவனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிதாவே அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை அப்பா அப்பா ஆண்டவரே நீங்க எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். நமக்கு நன்றி தகப்பனே. உண்மை நோக்கி பார்த்து அப்பா ஆண்டவரே ஒரு சிலை வழிபாடு படுறாங்கப்பா தகப்பனே, அது கண்ணிருந்தும் காணாதது ஆண்டவரே, மூக்கிருந்தும் முகராதது ஆண்டவரே அப்பா, வாயிலிருந்து பேசாது காதிருந்தும் கேளாதது ஆண்டவரே பிதாவே, அதை சேவிக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா ஆனால் நாங்கள் அப்பா தகப்பனே ஆண்டவரே அப்பா கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்பதாக சொல்லியிருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே நாங்கள் பாக்கியவான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் நடக்க உதவிச்சிங்க தகப்பனே அப்பா. எங்க வாழ்நாட்கள் எல்லாம் தகப்பனே பிதாவே களி கூர்ந்து அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் வாழ உதவிச்சிங்க. ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி ஜெபிக்கக்கூடியவர்களா எங்களை மாற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா இந்த Zoom மீட்டிங்ல தகப்பனே பிதாவே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்க ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க, ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆஸ்வதிங்க, அவங்க குடும்பத்தை நீங்க ஆஸ்வதிங்க, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எல்லா கஷ்டங்களையும் அப்பா தகப்பனே பலவீனங்களை நீக்கி போடுங்க தகப்பனே. தொடர்ந்து ஊழியத்தை செய்ய முடியாது ஒவ்வொருத்தரையும் அப்படி கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா திலக் நகர் சர்ச்சனால் அப்படியே கட்டி முடிக்கப்படணும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே பிதாவே அப்பா என்னென்னலாம் இருக்கிறதோ அப்பா ஊழியங்களை தகப்பனே எல்லாமே நல்லபடியா அப்பா ஆண்டவரே சுவாமி அப்பா நீ நல்லபடியா தகப்பனே ஒவ்வொரு காரியங்களையும் சந்தித்து வழிநடத்த முடியாய் ஆண்டவரே. கலர்ச்சப்பல் ஊழியங்களுக்கு அப்பா தேவையான பண தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீர் கைவிடாத தேவன் ஆண்டவரே பிதாவே அப்பா. நீ ஒவ்வொன்றையும் தகப்பனே வழிநடத்துகிற தேவன், நீர் ஒவ்வொன்றையும் வழிநடத்த முடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே கலர்ச்சப்பல் ஊழியங்களை தகப்பனே எடுத்து நடத்துற ஆண்டவரே பெரிய எங்கள் பெரிய ஆண்டியும் ஆஸ்வதிங்க அப்பா தகப்பனே அப்பா. தொடர்ந்து அப்பா டெப்யூட்டி டைரக்டர் ஆண்டவரே பிதாவே ஹென்றி அவங்க குடும்பத்தை நீங்க ஆஸ்வதிங்க அப்பா. அவங்களை நீங்க வழிநடத்துங்க, அவங்களுக்கு நீங்க கூட இருந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உள்றினா ஹென்றினா ஃப்ரெட்ரினா எல்லாரையும் ஆஸ்வதிங்க, குடும்பத்தை ஆஸ்வதிங்க தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே தொடர்ந்து தகப்பனே பிதாவே நீர் பெரியவரா இருங்க, தொடர்ந்து நீங்க வழிநடத்துங்க, பொறுப்படுத்துங்க. இந்த நாள் உடைய கருத்துல கொடுக்குறப்பா. இந்த நாள் முழுதும் அப்பா தகப்பனே உடைய வழிநடத்துதல் அப்பா உடைய பிரசன்னத்தினால எங்களை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு கடமைகளையும் ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதற்கு எங்களுக்கு நீங்க பலன் தர முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இன்னும் ஜெபிக்க மறந்த காரியங்களை அதிகமானவரே எல்லாவற்றையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.